ஈரானுடைய அதிபர் மசூத் பெஷக்ஷியன் தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால், எங்களுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற இருக்கிறோம். ஈரானுடைய ஆட்சி அதிகாரம், ஈரானுடைய ஆயுதப்படைகள் தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேலிய நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலுடைய பெய்ச் மேஷ் என்கிற நகரத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்களால் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது, இஸ்ரேலுடைய இராணுவம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அதைவிட உச்சமான மரணங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறது என்று அங்கிருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். தற்போது பெட்ரோலுடைய விலை உயருகிறது. ஏன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரியும். இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 142வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தற்போது ஈரானை நோக்கி இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் உச்சமெடுத்திருக்கின்றன. குறிப்பாக ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி இலக்கு வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மரண செய்தியை நம்ம அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படியான ஒரு சூழல்ல தான் ஈரான் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேலிய அமெரிக்க இராணுவம் முன்னெடுத்து வரக்கூடிய நேரத்தில் ஈரானும் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல எதிர்வருகிற நாட்களில் புதிய ஆயத்துல்லா, அதாவது ஈரானுடைய ஆன்மீக தலைவர் நியமிக்கப்படுவார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தற்போது தற்காலிக ஆயத்துல்லா, தற்காலிக சுப்ரீம் லீடர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈரானுடைய தலைமைத்துவ குழுவில் அலி ரெசா ஆராபி என்கிற ஒருவர் தான் தற்போது புதிய ஆன்மீக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கார்டியன் கவுன்சிலுடைய தலைவராக இவர் தற்போது செயல்பட்டு வருவார். இவரோடு சேர்த்து ஈரானுடைய அதிபர் மசூத் பெஷக்ஷியன், அதே போன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மொஹ்சனி அவர்கள், அதோடு சேர்த்து ஒரு சட்டத்துறை ஆய்வாளர் என்று 3 பேர், மொத்தம் 4 பேர் செயல்படுவார்கள். ஆனால் இந்த குழுவுக்கு தலைவராக யார் இருப்பார்னு கேட்டால் அலி ரெசா ஆராபி தான் இருப்பார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இவர் தற்காலிக தலைவராகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய முடிவுகளை எடுப்பதற்காக அடுத்த கட்ட தலைவர் யார் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படும். சில நேரங்களில் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய மகன் தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரம் இவரே தலைவராக தொடர்வதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அது அந்த நாட்டினுடைய அந்த 88 பேர் கொண்ட குழு தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமிக்க சக்தியாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை சொல்லியிருந்த நேரம், சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெஷக்ஷியன் தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால், எங்களுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற இருக்கிறோம். ஈரானுடைய ஆட்சி அதிகாரம், ஈரானுடைய ஆயுதப்படைகள் தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேலிய நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே நேரம் எங்களுடைய எதிரிகளுடைய இராணுவ தளங்களை அழிப்பதை தொடர்வதுதான் எங்களுடைய சுப்ரீம் லீடருடைய கனவாக இருந்தது. எனவே அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் எப்படியான தாக்குதல்களை அடுத்தடுத்து செய்ய போறாங்க என்கிற கேள்விகள் இருக்கிறது. அது உச்சகட்டமாக அமெரிக்காவை பாதிப்புக்கு உள்ளாக்குமா இல்லையா என்கிற கேள்விகளும் இருக்கிறது. அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் தான் அதை பார்க்க வேண்டும். ஆனால் தொடர்ந்தும் அவங்க அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். அமெரிக்கர்கள் எங்கெல்லாம் தங்கி இருப்பார்கள் என்று அவங்க நினைக்கிறாங்களோ அந்த இடங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். 27 தாக்குதல்களை முக்கியமான இடங்களை நோக்கி அவர்கள் இன்றைக்கு நடத்தி இருந்தார்கள் ஈரானுடைய புரட்சிகர இராணுவ பிரிவு. அதே நேரத்தில் மீண்டும் அடுத்த கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தினதுக்கு பிறகு மீண்டும் ஈரானும் 7வது வேவ் தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்தி இருக்கிறது. அதை தொடர்ந்து இதுவரைக்கும் தாக்குதல் நடத்தாத சில நாடுகள் மேலும் ஒமானுடைய போர்ட் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி சைப்ரஸ் மேலையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இங்க எல்லாமே அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கிற காரணத்தினால சைப்ரஸ் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஒமானுடைய பேஸ்
மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் ரியாதுல கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. துபாய் அதே போன்று கத்தர் தலைநகர் தோஹா உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் உச்சமாக அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அந்த தேட் என்கிற ஏவுகணை தடுப்பு அது தடுத்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் அதை மீறி அவங்க தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இஸ்ரேலுடைய பெய்ச் மேஷ் என்கிற நகரத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்களால் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அதைவிட உச்சமான மரணங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறது என்று அங்கிருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது என்று அந்த நாட்டு அரசு சொல்லுகிறார். அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய பத்திரிகைகள் 20ஐ தாண்டுகிற அளவுக்கு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது, மரணங்கள் 20ஐ தாண்டி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்து அல் ஜசீரா அதனுடைய புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகிறது என்கிற புகைப்படங்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே இஸ்ரேலை இலக்கு வைத்து நடத்துகிற தாக்குதல்களை சிம்ம சொப்பனமாக அவர்கள் நடத்துகிறார்கள். மற்ற அரபு நாடுகளுக்கான தாக்குதல்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி செய்திகள் வெளிவந்தாலும், ஏன்னா அவங்க பேச டார்கெட் பண்றாங்க. ஆனா இஸ்ரேலை பொறுத்தவரை முழு இஸ்ரேலை எங்க அடிச்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி இஸ்ரேலை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழலை ஈரான் மீதும் படு பயங்கரமான தாக்குதல்களை அமெரிக்க ராணுவமும் இஸ்ரேலிய ராணுவமும் நடத்தி கொண்டிருக்கு. இஸ்ரேலை விட அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். ஆனால் அமெரிக்காவினுடைய தளங்கள்ல நேற்றைய தினம் 200க்கும் மேற்பட்ட ராணுவத்தை ஈரானுடைய IRGC கொண்டிருந்தாங்க. அதே மாதிரியான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார். அதே நேரத்தில் ஒபெக் உடைய தீர்மானங்கள் வெளியாகி இருக்கிறது. எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளுடைய கூட்டமைப்பு அவர்கள் ஈரானுடைய இந்த யுத்தத்துக்கு மத்தியில் எண்ணெய் உற்பத்தி எதிர்பார்த்ததை விட அதிகமாக விலை உயர்ந்திருக்கிறது. பல நாடுகளையும் இப்போ நம்ம நாட்டில எல்லாம் கியூ இருக்குதுங்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வரிசையில் நிற்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் பெட்ரோல் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. இங்கே தாக்குதல் நடத்தும் போது பெட்ரோல் ஒழிச்சிருவாங்க. அந்த அதாவது ஷெட்டுகளை எல்லாம் பெட்ரோல் பங்குகளை எல்லாம் மூடிடுவாங்க. அப்போ கொஞ்சம் எவன் விற்கிறானோ அவன்கிட்ட போய் வரிசையில் நின்று வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இப்படி தான் அந்த வரிசைகளை உண்டாக்குவாங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பெட்ரோல் தட்டுப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உலகம் முழுவதும் தற்போது பெட்ரோலுடைய விலை உயருகிறது. ஏன்னா ஹொர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி இருக்கிறாங்க. ஹொர்முஸ்ல எந்த கப்பல் போனாலும் அட்டாக் பண்ணுவோங்கிறாங்க. இன்றைக்கு ஹொர்முஸ் ஜலசந்திக்கு அருகாமையில் பயணப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய பெட்ரோல் டேங்கர் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது ஆளில்லா விமான தாக்குதல்களாக இருக்கிறது. அந்த ஆளில்லா விமான தாக்குதல்களில் ஒரு கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய என்ஜின் பகுதி முழுவதுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. கப்பலை காப்பாற்றுகிற அல்லது அதில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுகிற முயற்சி நடந்து கொண்டிருக்கு. 20க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கப்பலில் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் தான் அந்த கப்பல் மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஆனால் ஈரான் தான் நடத்தியது என்று ஈரான் இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. ஆனால் யாரோ நடத்தி இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, ஈரான் தான் நடத்தி இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகள் எதுவுமே இதுவரைக்கும் தாக்குதல்களை எதையும் நடத்தலை. எங்கேயுமே யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் தாக்குதல்களை நடத்தவும் இல்லை, அல்லது ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் தாக்குதல்கள் நடத்தல, கத்தாயிபு ஹிஸ்புல்லா நடத்தவும் இல்லை. இப்படியான எந்த அமைப்புகளும் இதுவரை தாக்குதல்களை நடத்தவில்லை. மற்ற தாக்குதல்களாக இருந்தால் அது ஈரான் மாத்திரம் தான் நடத்தி இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிய முடியும். இப்படியான சூழலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஈரானுடைய தப்ரீஸ் விமான நிலையத்தில் 2 போர் விமானங்களை தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. தப்ரீஸ் விமான நிலையத்தில் தான் அவர்களுடைய F5 அதே போன்று F4 ஆகிய தாக்குதல் இராணுவ விமானங்கள் இருந்தது. அந்த தாக்குதல் விமானங்களுடைய 2ஐ நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம், அவங்க தாக்குதலுக்கு தயாராகிற நேரத்தில் தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுவரைக்கும் ஈரான் தப்ரீஸ் விமான நிலையத்தில் இப்படியான 2 விமானங்கள் அளிக்கப்பட்ட எந்த செய்திகளையும் ஈரானுடைய எந்த ஊடகங்களும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் ஈரானிடத்தில் F-14 வகையான விமானங்கள் இருக்கிறது. அந்த விமானங்களுக்கு என்ன நடந்தது, அதுக்கு எதுவும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறதா என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்பதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டி இருக்கிறது. இதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய இருபுறத்திலையும், அதாவது ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய அந்த பக்கம் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பக்கம் இருக்குதா இல்லையா, அந்த பக்கம் அதாவது துபாய் கத்தர் இந்த மாதிரி பக்கத்திலையும் அதற்கு வெளியில் செங்கடலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் குறைஞ்சது 150 கப்பல்கள் தடுத்து நிற்கின்றன. ஏன்னா எந்த பக்கமும் போக முடியாது, எந்த பக்கம் போனாலும் அடி விழும்ங்கிற காரணத்தினால அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் பஹ்ரைன் மேல திரும்ப திரும்ப ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்கள் இதுவரைக்கும் மனாமா பகுதிகளில் இருந்த பஹ்ரைனுடைய ஹோட்டல்கள் மேலேயும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இலக்கு வைத்து தாக்கப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒமான்ல இருக்கக்கூடிய தக்கும் என்கிற துறைமுகத்தின் மீதான தாக்குதல்களை ஈரான் இன்றைக்கு
உரிமை கோரி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேலே தான் அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த தகவல்களும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளிவந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். தொடர்ந்தும் இப்படியான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய மேலதிக தகவல்கள் வருகிற போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. யுத்தங்கள் நின்று அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையைத்தான் நாம் முன்வைக்க வேண்டும். அமைதியான பூவுலகு திரும்புவதுதான் நம்முடைய அத்தனை பேருடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்பதால் தொடர்ந்து அமைதி திரும்புவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அப்பாவிகள் யாரும் கொல்லப்படக்கூடாது, ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும், ஆக்கிரமிப்பு தொடரக்கூடாது என்கிற பிரார்த்தனை முன்வைக்கிறார். அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரலுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களோடு அங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை உங்களுக்கு உண்மை செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மாட்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள், அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும்.
வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.